தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேசப்படக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாமக, இன்னொன்று வேறு எதுவுமே இல்லை, விஜய் அவர்களுடைய ஸ்பீச் தான். அதுக்கு முன்னாடி வேற என்ன விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருந்தது அப்படின்னு கேட்டால், ஒன்று சீமான் அவர்களுடைய விளக்கம், அடுத்ததா தக் லைஃபுக்கு ஏற்பட்ட பெரும் பிரச்சனை. இதில் எப்படி கமலஹாசன் அவர்களை காப்பாற்றப் போகிறார்கள் திமுக காரங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும், திரைப்படத்துறையை சார்ந்த யாருமே வாய்ஸ் அவுட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துச்சுல. எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தமிழ் பட்சத்தில் பேகு காம்போ வாங்கியிருப்பீங்க. இது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான வேற லெவல் காம்போ. தனித்தனியாக எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 35க்கும் அதிகமான ஐட்டங்கள் இருக்கும். என்ன ஐட்டம், அது என்னெல்லாம் இருக்குது, என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்கு எண்டில் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. 999 தனித்தனியாக நீங்கள் விலை போட்டிங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே போகும் அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்லுவேன். பார்த்துக்கோங்க, டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது தக் லைஃப் தான். பேர் நல்லா தான் இருக்குது, ஆனால் படத்துக்கே தகு கொடுக்குறாங்கப்பா கன்னட அமைப்புகள் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுது. இந்த விஷயத்தில் சீமான் அவர்கள் மட்டும் கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்பா உங்களுடைய KGF 1, 2 இப்படி நிறைய படங்கள் வந்திருக்கே, நாங்கள் ஏதாவது எதிர்ப்பை தெரிவித்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்குறாங்க. எங்க மாண்பை நீங்க பாராட்டுங்க. உங்களுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட KGF 1, 2 எல்லாம் நாங்க ஏதாவது தொந்தரவு பண்ணலாமா சொல்லுங்க. கன்னடா அப்படின்னு சொல்லும்போது கர்நாடகாவை சார்ந்த ஏகப்பட்ட தமிழர்கள் நீங்கள் பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு போயிடுவீங்க பிரதர் அரசியல்வாதிகள், ஆனால் நாங்கள் தான் அங்கே படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது. மொழி பிரச்சனை, மொழி அரசியல் நம்ம ஊர்லேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. இன்றைக்கும் நாம் தமிழ் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் பேசணும். அதனுடைய வரலாற்றை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் புறக்கணிக்கப்பட்டது என்றால் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பிரச்சனை போர் மட்டும்தான், மொழி போர் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாருமே இந்த மொழி போரில் ஒரு அங்கம் தான். இன்றைக்கும் ஹிந்தி திணித்தல் அப்படிங்கிறதுக்கு எதிராக போராடக்கூடிய நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாடாக தான் இருக்கும். ஸோ மொழி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அந்த மொழியினுடைய உண்மை வரலாறில் இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குமா? தமிழ் தானே ஆதி மொழி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை என்னதான், இல்லைப்பா கன்னடா தான் முதல்ல, அவங்களுக்கு வரலாறு தெரியல அப்படின்னு சொல்லி சித்தராமையா அவர்கள் சொல்வதும், கமலஹாசன் அவர்கள் இதெல்லாம் அரசியல்வாதிகள் பேசக்கூடாது, மொழி நிபுணர்கள் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னதும் 24 மணி நேரம் கெடு அப்படிங்கிறத வீசியிருக்காங்க கமலஹாசனுக்கு. இந்த கெடு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது யார் யார் கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பியது. சீமான் அவர்கள் மட்டும் சொல்கிறாங்க, நீங்கள் கன்னடா தமிழ்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறதே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியலையே, எங்களுக்கு கன்னடா பேசக்கூடிய ஒரு நபரை தந்தையாக அறிமுகம் செஞ்சுருக்காங்களே, எங்களுடைய அரசியலை பார்த்தீங்களா, கமலஹாசன் அவர்களுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம், அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் நிற்கும்போது திரைப்படத்துறையை சார்ந்த சில ஒரு அமைப்புகள் மட்டும் இப்போ கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவாகவும் அவருக்கு எதிராக ஏகப்பட்ட வன்மங்கள் நிறைக்கப்படுகின்றன, அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. கர்நாடகா அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன், அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அங்கே போய் கேம்பெயின் பண்ணாங்க. அப்படிப்பட்ட கேம்பெயின்லாம் நீங்கள் செஞ்சீங்களே, எங்கள் தமிழ்நாட்டில் அதுவும் கமலஹாசன் அவர்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கே, எங்களுடைய ராஜ்யசபா MP வேறப்பா அப்படின்னு சொல்லி திமுக காரங்க யாராவது இதை கையில் எடுத்திருந்தாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அரசியல். திமுகவோ இல்லாட்டி இங்கே விஜய் அவர்களோ யாரும் இதை பற்றி பேசாமல் இருப்பதற்கான காரணம் இந்த மொழி அரசியலில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது தான். சரி, அப்போ கமலஹாசன் அவர்கள் அவருடைய படம் கர்நாடகாவில் வெளியாகுமா ஆகாதா, அதை கமலஹாசன் அவர்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய ஃப்யூச்சராக பார்த்துட்டு இருக்கும்போது தான் ராஜ்யசபா MP கமலஹாசன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரக்கூடிய அந்த ஒரு எட்ஜில் இருக்கிறார். அந்த நேரத்தில் நம்முடைய நிருபர் ஒருத்தர் கேட்டார், என்னங்க வாரிசு அரசியலை எதிர்த்து நீங்கள் பேசினீங்களே, இன்னைக்கு நீங்களே அந்த கட்சி கூட போய் நிற்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிறேன். சார் நாட்டுக்காகவா? இதே டைலாக நான் வேற எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஆமாங்க, இப்போ கமலஹாசன் அவர்களுடைய பெயர் ராஜ்யசபா MP எலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குல்ல, இது யாருடைய இடமாக இருந்தது அப்படின்னா மதிமுகவினுடைய வைகோ அவர்களுடைய இடமாக இருந்தது. ஆனால் இப்போ திமுகக்காகவே உழைத்து ஓடாய் போன வைகோ அவர்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை பற்றி கேள்விகள் மதிமுக திரு துரை வைகோ அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு தான் சொன்னார், எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டு நலனுக்காக இதை நாங்கள் கடந்து செல்கிறோம். அவர் நாட்டுக்காகவும் இவரும் நாட்டுக்காக நல்லது நடப்பதற்காக என்னெல்லாம் கடந்து செல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்.
அடுத்ததா பாமகவினுடைய சிக்கல் தான். பாமகல உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சோம். நல்ல வேலை அவங்க மேல படல, செவத்துல பட்டது. உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன். ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க, அன்புமணி அவர்கள் என்னுடைய மனைவி, அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அம்மா, அவங்கள அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அன்புமணி அவர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே நான் அதிகமாக போற்றக்கூடிய நபர் என்னுடைய அம்மா தான், அவங்கள போய் நான் அடிப்பேனா? நேற்று வரை நான் சுதந்திரம் இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு நான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சரி, இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்புமணி அவர்கள் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கட்சியை விட்டு தூக்குறார் ராமதாஸ் அவர்கள். இல்லை நான் சொன்னாதான் இனிமேல் எதுவும் செயல்படும். ஏன்னா இங்கே மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது ராமதாஸ் அவர்களால் கூட்டப்பட்டது. அந்த நேரத்தில் வெறும் 8 நபர்கள் மட்டும்தான் பங்கு பெற்றார்கள். இதை நம்ம அரசியல் சதுரங்கத்தில் பேசியிருந்தோம். ஸோ நான் உருவாக்கின கட்சி இப்போ என் கையிலிருந்தே பறிப்போகுதே, அந்த 8 நபர்கள் வந்த போதே நான் என் பாதி உயிர் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப கண்கலங்கி அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருந்தார். நிறைய நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தார், ப்ரெஸ் மீட்டாகவே கொடுத்திருந்தார். ஸோ அவருடைய கடிதம் ஒன்று இருந்துச்சு, அதை வாசிக்க சொல்கிறாரு. பாமகவை சார்ந்தவர்கள் அதை வாசிக்குமா வேண்டாமா? ஏன்னா அன்புமணி அவர்களுக்கு எதிராக இருக்குது நிறைய வாசகங்கள். ஸோ இதை வாசிப்பதற்கு நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் வாசித்து முடித்து கடைசியாக இப்போ அன்புமணி அவர்கள் அதே மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி விளக்கம் கொடுக்கிறார். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நாம் ஏன் இப்போ ஒற்றுமையாக இருக்கணும்? ஏன்னா ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டு சொன்னதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் ஒரு காலை சௌமியா அன்புமணி அவர்களும் இன்னொரு காலை அன்புமணி அவர்களும் பிடித்து அழுதாங்க. பிஜேபி கூட தான் நீங்கள் அலைன்ஸ் வைக்கணும், அப்படி இல்லைனா எனக்கு நீங்கள் தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் நான் பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொன்னதும், இதெல்லாம் காலத்தின் கட்டாயத்துக்காக நம்ம செஞ்சது. பாமகவினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும் நம்ம என்னென்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி, இனி கட்சி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரும் பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. இது ஒரு வாரிசு சண்டை அப்படின்னு நம்ம பார்த்தாலும் பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்கம் அப்படிங்கிறது வரும் காலத்தில் 2026 தேர்தலில் பாமகவை எந்த அளவுக்கு பாதிக்கப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கத்தான் போகிறோம். அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய ஸ்பீச். அந்த விஜய் அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப முக்கியமாக நீட்டை பற்றி இருந்தது. அதுக்கு முன்னாடி சீமான் அவர்களுடைய இன்னொரு ஸ்பீச் நம்ம கவனிக்கணும். ஒருத்தர் ஒரு நிருபர் கேட்குறார், என்னங்க உங்களுடைய ஓட்டு குறையிற மாதிரி இருக்கே, அதான் விஜய் அவர்கள் வந்துட்டாங்கல்ல, உங்களுடைய ஓட்டு இனிமேல் அங்கே போயிரும்ல, அதாவது பிரிச்சுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, ஏப்பா நாங்கள் 0.4% இல்லாட்டி 9%, 1.7% இருந்தபோது இதை விட கூடுதலாக ஓட்டு வாங்குவாங்க சீமான் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது, நாம் தமிழர் கட்சி வாங்கும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஸோ எங்களுடைய ஓட்டு உயரும் அப்படிங்கிறத நீங்கள் யாருமே சொல்ல மாட்டேங்கிங்க. எங்களுடைய ஓட்டை பிரிச்சுட்டு போயிடுவாங்க சீமான் அவர்களுடைய கட்சி, இல்லாட்டி நாம் தமிழர் கட்சி வீழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன குடுகுடுப்புக்காரனா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். நியாயமான கேள்வி தானே. எங்க ஒரு கட்சி வளருதுன்னா வளருதுங்கிற அந்த செய்தியை வெளியிட வேண்டும். ஒரு கட்சி அதுலேருந்து ஒரு நபர் போயிட்டார்னா கூண்டோடி காலியானது நாதாக்கா அப்படின்னு சொல்லி டைட்டில் போடுவாங்க. இன்னும் சில இடங்களில் அவ்வளோதான், இனி நாம் தமிழர் கட்சியே இல்லை, முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொன்னாங்க. பட் இப்போவும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்க, திமுகவினுடைய சில நபர்கள் இங்கே நாம் தமிழர் கட்சியில் இணைந்தவர்கள் இருக்காங்க. இந்த செய்திகள்லாம் வெளியிடாமல் ஊடகங்கள் மறைக்கின்றன. இது சீமான் அவர்களுக்கு நீண்ட நெடிய நாளாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை. இப்போ மீடியா நாம் தமிழர் கட்சியில் இல்லை, ஆனால் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்களுடைய ஓட்டு சிதறாது, எங்களுடைய கொள்கை பிடித்தவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்க நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இவ்வளோதான் நடக்க போகுதே தவிர இதில் வேற ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். நேராக இந்த பக்கம் ஜாதி மதம் இதை வச்சு அரசியல் பண்ணுறன்ட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக நீங்கள் படிப்பில் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, படிப்பு ரொம்ப முக்கியம்தான், படிப்பில் நீங்கள் சாதிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் ஒரே ஒரு படிப்புக்காக ஒரே ஒரு ஸ்ட்ரீமுக்காக நீங்கள் உங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிடாதீங்க. நீட்டு மட்டும்தான் உலகமா, அதையும் தாண்டி நிறைய இருக்குப்பா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு அண்ணனும் ஒவ்வொரு அக்காவும் ஒவ்வொரு அம்மாவும் அப்பாவும் அவனுடைய தம்பிக்கு சகோதரிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த எக்ஸாம் என்னடா பரவாயில்ல, போய் அட்டன் பண்ணிட்டு வா, வேற ஏதாவது பார்த்துக்கலாம், எதுக்கும் பயப்படாத, இந்த எக்ஸாம் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கியா, இதுதான் நமக்கு கிடைக்குமா, பரவாயில்ல வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்கிற ஒரு தைரியத்தை நம்ம கொடுப்போம். இதே தைரியத்தை தான் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக லாபிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டு குழந்தைகள் மெடிக்கல் படிப்பது யாருக்கு பிடிக்கலை, விஜய் அவர்களுக்கு பிடிக்கலை,
பார்த்தீங்களா, இது நீட்டு மட்டும்தான் ஒரு உலகமான்னு கேட்டுட்டாரு. எங்கள் வீட்டு குழந்தை மருத்துவர் ஆகிறது விஜய் அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இதை அப்படியே உல்டாவாக மாற்றி விட்டாங்க. என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, விஜய் அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் திமுகவை சார்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் விஜய் அவர்களுக்கு ஓட்டுக்களை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது நீட்டுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறத விட நீட்டுக்கு ஆதரவாக பேசி ஆர்எஸ்எஸ்னுடைய ஊதுகுழலாக விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மக்களிடம் பரப்புரை செய்ய வேண்டும். படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கல. பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டி ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? இப்போ ஒரே மாதிரி நீட்டு மட்டும்தான் உலகமா? நீட் இல்லைன்னா வேறு இருக்குது. நேற்று நீட்டில் ஃபெயில் ஆனவங்க யூபிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு வர்றாங்க. இதெல்லாம் உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்னதை நீட்டுக்கு ஆதரவாக பேசின மாதிரியும், பெரிய அளவில் இவர் தான் நீட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி, விஜய் அவர்கள் தான் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரியும் திமுகவை சார்ந்தவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேட்டவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதிநிதி என்றால், நீட் ஒரு தேர்வே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசினது, ட்வீட் போட்டதெல்லாம் ப்ரூஃப் இருக்குப்பா. எடிட்டர் அந்த ப்ரூஃபை போட்டுவிடுங்க. சரி, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின சில சந்தர்ப்பவாதிகள், அதுவும் குறிப்பாக ராஜீவ்காந்தி மாதிரியான ஆட்கள், உங்களைப் போல சந்தர்ப்பவாத அரசியலுக்கான பகைடைக்காயாக மாணவர்களை பயன்படுத்தும் அயோக்கியர்களுக்கு கல்வி என்பது அடிப்படை உரிமை என புரிய போவதில்லை ஆக்டர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். நீங்கள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிங்க. யாருப்பு அது? எடிட்டர் அந்த காப்பிரைட் வராமல் ஒரு செகண்ட் மட்டும் அந்த ராஜீவ்காந்தி அவர்களுடைய பழைய வீடியோ போட்டுவிடுங்க. மிஸ்டர் சுடலை ஸ்டாலின் அவருடைய தகப்பன் சர்க்கர நாற்காலி அதிகாரம் கருணாநிதி அவர்களை மிக கேவலமா கொடூரமா அவருடைய பிறப்பை, அவருடைய திருமணத்தை, அவருடைய குழந்தைகளை, அவருடைய அரசியலை, அவருடைய ஊழல்களை ரொம்ப கொச்சையா பேசினது வேறு யாருமே கிடையாது, இதே ராஜீவ்காந்தி அவர்கள் தான். அவர் இன்னைக்கு பேசுகிறாரு சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னு சொல்லி. எந்த சந்தர்ப்பத்தில் என்டிகே விட்டு நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் திமுகவுக்கு போய் அடுத்த சந்தர்ப்பத்தில் அதிமுகவுக்கு எனக்கு தெரியலை. ஆனால் சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னு எனக்கு புரியலை. ஆக்டர் விஜய் அவர்கள் சொன்னதில் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே அவர் சொல்கிறார். நீட் மட்டும் உலகம் இங்கே யாரும் சொல்லலை. நீட் தாண்டி மிகப்பெரிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு என்பது எல்லோருக்கும் தெரியும். நல்லா பேசியிருக்காரு. ஆனால் நீட் என்ற பெயரில் எங்களுடைய பிள்ளைகள் தாங்கள் ஆசைப்படும் கல்வியை பெறுவதில் சம வாய்ப்பை மறுக்கும் ஆர்எஸ்எஸின் அயோக்கிய குணத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அப்போ ஆர்எஸ்எஸ் மாதிரியே விஜய் அவர்கள் பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிற இதே ராஜீவ்காந்தி அண்ணன் அவர்கள் நீட் ஒரு தேர்வா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கேட்டபோது அவரும் ஆர்எஸ்எஸ் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டுமா இல்லையா? மக்களாகி நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் சொன்னதில் தவறு இருக்கா, இல்லை இவங்க திரித்து சொல்வதில் தவறு இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்கள் சொன்னாங்க, இந்த எலெக்ஷனுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போட முடியாதா இருக்கும், ஏன்னா லாரியாக கொட்ட போகிறாங்க. நீ என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இதை பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர வேண்டும் என்றால் பகிருங்கள். குறிப்பாக தளபதி விஜய் அவர்களுடைய இந்த ஸ்பீச் எப்படி இருந்துச்சு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இதை எப்படி மடைமாற்றம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத புரிய வைப்பதற்கான ஒரு சின்ன ஹிண்டெல்லாம் நம்ம இதுக்குள்ளே கொடுத்துருக்கோம்ல, அதை விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இருந்தால் அனுப்பி விட்டுருங்க. வீட்டில் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் அவங்க எழுதுறதுக்கும் வரைகிறதுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக 12 இன்ச் ரைட்டிங் பேட், அதுவும் கலர்ஃபுல்லான இந்த ரைட்டிங் பேட் ஒன்று நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கிடைக்கும். லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். நம்ம எழுதுறத எவ்வளோ டைம் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எழுதிக்கலாம். நோட் புக்குக்கான செலவுகளை ரொம்பவே குறைக்க முடியும். அடுத்ததாக ரைட்டிங் பேட் பார்த்துருப்பீங்க. இது ரைட்டிங் பேடாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பென்சில் பாக்ஸ். ஸ்கூலுக்கு நம்ம போகிறோம், திடீர்னு ஒரு நோட்ஸ் எடுக்கணும், இல்லாட்டி எழுதி பார்க்கணும், மேக்ஸ் போட்டு பார்க்கணும், ட்ரா பண்ணி பார்க்கணும், ஃப்ரீ டைமில் நம்ம ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே இந்த பாக்ஸ், அதுக்குள்ளே பென்சிலும் வச்சுக்கலாம், அதே மாதிரி ரைட்டிங் பேடும் இருக்கும். இது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக கார் ஷேப்டு பாக்ஸ், அதுக்குள்ளே ஒரு குட்டி கார், அது கூட 2 அறைகள் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இந்த ஒரு பென்சில் பாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இரேசர் வித் ஷார்ப்னர், அதே மாதிரி டஸ்ட் ரிமூவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3-in-1 இரேசர் செட் ஒன்று. ஒவ்வொரு பேப்பர் அப்படிங்கிறத நம்ம கையில் எடுத்து தண்ணியா மாத்தணும்னா பேப்பர் சோப்பா மாறிடும். ஒரு பேப்பர் சோப் கண்டெய்னர் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கிறதுக்கு ஷூ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்னர், 4 பென்சில் வித் கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய வேற லெவல் இரேசர் அப்படின்னு சொல்லி 4 செட் கிடைக்கும் உங்களுக்கு. யூனிக்கா இருக்கக்கூடிய இரேசர் செட் அப்படின்னு கிடைக்கும். அதுலயும் 4 பொருள் இருக்கும். இது கேண்டி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டி ஃப்ளவர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் சிம்பிளாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்க போகுது. அடுத்ததாக குட்டி ஒரு ஃபேன்.
நோட் புக்ஸ் இல்லாட்டி பேப்பர்ஸ் இதில் எல்லாமே சைடில் மார்ஜின் போடுறது இல்லாட்டி டைட்டில் கீழே டிசைனாக போடுறதுக்கான 6 பென்கள் அடங்கிய ஒரு பேக், லீனியர் பென் பேக் அப்படிங்கிறது. நிப்பை மாற்றி போட்டு யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் பென்சில், இது வந்து 4 உங்களுக்கு கிடைச்சிரும். பேனாவை இரேஸ் பண்ண முடியுமானா எஸ், இரேசபிள் பென், அதுக்கு பின்னாடியே அதுக்கான இரேசர் இருக்கு. ஸோ இந்த ஒரு பென் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் இந்த பேனா பென்சில் இதெல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான ஒரு பவுச். அன்லிமிட்டெட் பென்சில் அப்படின்னு சொல்லி ஷார்ப்லாம் பண்ண வேண்டாம், பட் எழுதிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான இன்னொரு பென்சில். வீட்டில் குழந்தைகள் சீக்கிரட்டாக விளையாடுறதுக்கும் இல்லை கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கும் மேஜிக்கல் பென். எழுதிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் அடிச்சு பார்த்தோம்னா நம்ம என்ன எழுதியிருக்கோம் என்ன வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி 2 பென்கள் உங்களுக்கு கிடைக்கும். பென்சில் சாதாரண பென்சில் பார்த்துருப்பீங்க, இது 7 கலரில் டிஃப்ரெண்டாக நீங்கள் சுற்றி எழுதும்போது ஒவ்வொரு கலரில் எழுதக்கூடிய ரெயின்போ பென்சில், அதுவும் 2 பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிராட்ச் நோட், கூடவே 30 சென்டிமீட்டருக்கான ஸ்கேல். இதை நம்ம மடக்கி வச்சுக்கலாம், 15 சென்டிமீட்டர், நீட்டி வச்சிங்கன்னா 30 சென்டிமீட்டர். அது கூடவே உள்ள ஒரு சின்ன கேம் இருக்கும். இது இல்லாமல் வாட்டர் கலர்லாம் நம்ம பெயிண்ட் அடிச்சிருப்போம்ல, அந்த 2 வாட்டர் கலர் போர்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வித் 2 ப்ரஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு இது கூடவே வந்துடும். ஸோ இத்தனை பொருட்கள் தான், கிட்டத்தட்ட ஒரு 35 பொருட்களுக்கு மேலே இருக்கும் நான் நம்புகிறேன். இத்தனை பொருட்களும் சேர்த்து 999. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிமிட்டெட் குவான்டிட்டி தான், இது மறுபடியும் ரீஸ்டாக் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஸ்கூல்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இந்த காம்போ நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம், இல்லை இந்த காம்போ கூட அட்டை போடணும், டிரான்ஸ்பரண்ட் அட்டை போடணும் அப்படின்னா 30 அட்டை, 30 நோட் புக்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து 10 அப்படின்னு சொல்லி 30 இருக்கக்கூடிய இதை 199 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இந்த காம்போ கூட இதை ஆட் பண்ணும்போது 199 மாறிடும். அப்படி இல்லைனா இதை தனியாக நீங்கள் வாங்கினா 239க்கு வாங்கணும். ஸோ இது எல்லாமே கீழே லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.